எத்தியோப்பிய நாட்டிலிருந்து சென்னை வந்த விமானத்தில் 850 கிராம் கொக்கைன் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் பத்மநாபன். தற்பொழுது விமான நிலையத்தில் 15 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல். கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் சண்முவேல். சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட 15 கோடி ரூபாய் மதிப்பிலான கடத்தி கொண்டு வரப்பட்ட போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டு உள்ளது. இது வந்து இந்த சம்பவம் வந்து அந்த சென்னை விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. எத்தியோப்பியா நாட்டிலிருந்து சென்னை வரும் எத்தியோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானத்தில் வந்து வெளிநாட்டை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் பெரிய அளவில் வந்து பொக்லின் போதைப் பொருளை வந்து சென்னைக்கு கடத்தி கொண்டு வருவதாகவும் இந்த இளம்பெண் சர்வதேச போதை கடத்தல் கும்பலும் சேர்ந்தவர் என்றும் டிஆர்ஐ எனப்படும் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து டிஆர்ஐ தனிப்படை அதிகாரிகள் அவர்கள் வந்து சென்னை ஒரு சர்வதேச விமானத்துக்கு வரும் விமான நிலையத்தில் வரும் பயணிகளை வந்து கண்காணித்தில் தீவிரமாக ஈடுபட்டனர். இந்த நிலையில் வந்து எத்தியோப்பியா நாட்டிலிருந்து தலைநகர் ஆல்டிஸ் அடையாவிலிருந்து எத்தியோப்பியா ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் வந்து நேற்று காலை வந்தது. இந்த விமானத்தில் பார்த்தீங்கன்னா சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்து சேர்ந்த போது விமானத்திலிருந்து இறங்கிய பயணிகளை டிஆர்ஐ அதிகாரிகள் தீவிரமாக கண்காணித்துக் கொண்டிருந்தனர். அப்போது இளம்பெண்ணை சேர்ந்த இளம்பெண் வந்து அவரை விசாரித்த போது அவர் கண்காணித்து ஈடுபட்டிருந்த போது அந்த பெண் வந்து முன்னுக்கு முன்னாக அவர் வந்து கூறப்படுகிறது, அதாவது பதில் வந்து சரியாமல் கூறப்படவில்லை. இதனால் அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டு அந்த பயணியை வந்து விமான நிலையத்தில் வந்து கொண்டு வந்தனர். அப்போது டிஆர்ஐ அதிகாரிகள் அந்த கன்னியா நாட்டு இளம்பெண் மீது சந்தேகம் ஏற்பட்டதனால் அவர்கள் வந்து அவர்கிட்ட வந்து விசாரணை மேற்கொண்ட போது அவர்கள் வந்து தகவல் தெரிவிக்க முடியவில்லை. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் அவர் வந்து விமான அதிகாரிகள் வந்து சென்னை சுங்கத்துறை அதிகாரி அலுவலகத்துக்கு கொண்டு சென்று அவர்களை விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையின் போது அவர் முழுமையாக ஒத்துழைக்கவில்லை என கூறப்படுகிறது. தொடர்ந்து அவரை அங்கே இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அவரை பரிசோதனை செய்தனர். அப்போதும் அவர் வந்து அதிலே வந்து விதமான கண்டுபிடிக்க முடியவில்லை. இதனைத் தொடர்ந்து அவர்கள் டாக்டர்களை வரவழைத்து பெண் டாக்டர் மருத்துவம் மூலமாக ஸ்கேன் செய்யப்பட்டது. ஸ்கேனில் வந்து பார்த்தீங்கன்னா 770 கேப்சுகள் வந்து வயிற்றுக்குள் வந்து மறைத்து கொண்டு வரப்பட்டது சொல்லப்படுகிறது. அது வந்து பார்த்தீங்கன்னா 850 கிராம் மதிப்புள்ள இந்த போதைப் பொருள் அதை கடத்தி கொண்டு வரப்பட்டதாக தெரிகிறது. அது வந்து டாக்டர்கள் வந்து மருத்துவர்கள் வந்து அவரை முழுமையாக அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த போதைப் பொருளை வந்து எடுத்து தற்போது அதை வந்து மதிப்பீடு செய்வதில் பார்த்தீங்கன்னா 15 கோடி ரூபாய் மதிப்பில் வந்து இந்த போதைப் பொருள் கடத்தி கொண்டு வரப்பட்டு தெரிய வந்தது. இது யார் எந்த நாட்டிலிருந்து இவர் கொண்டு வந்தார்கள், அதுவும் சென்னையில் வந்து யாருக்கு இவர் வந்து சப்ளை செய்கிறார்கள், யார் இதெல்லாம் தொடர்பு இருக்கிறார் என்று தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து இந்த இளப்பெண் வந்து கென்யா நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட 15 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த போதைப் பொருள் யாரிடம் கொடுப்பதற்காக விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பத்மநாபன்.